நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. அதோனா எங்கள் தெய்வமே, பிரபு நீ நல்ல போதகரே. அதோனா எங்கள் தெய்வமே, பிரபு நீ நல்ல போதகரே. எல்சடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. எல்சடாய் எல்சடாய் வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓ பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. உம் நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. உம் நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. எல் எலியோன் உன்னதரே, இம்மானுவேல் கூட இருப்பவரே. எல் எலியோன் உன்னதரே, இம்மானுவேல் கூட இருப்பவரே. மெசியா எங்கள் இயேசுவே, கிறிஸ்துவா எனக்குள் வாழ்பவரே. மெசியா மெசியா இயேசுவே, கிறிஸ்துவா எனக்குள் வாழ்பவரே. யூமா யூமா தூய ஆவியே, சக்கினா தேவ மகிமையே. யூமா தூய ஆவியே, சக்கினா தேவ மகிமையே. துணையாளரே எங்கள் பராக்லிட்ட, எங்களின் ஏற்றவாளனே. துணையாளரே எங்கள் பராக்லிட்ட, எங்களின் ஏற்றவாளனே. சொல்லுவோம் துணையாளரே. அப்படியே குடும்பமானவரை எழுப்பி நின்று கரங்களை அசைத்து, தேற்றவாளனே. மெசியா எங்கள் இயேசுவே, கிறிஸ்துவா எனக்குள் வாழ்பவரே. சொல்லுங்க. மெசியா எங்கள் இயேசுவே, கிறிஸ்துவா எனக்குள் வாழ்பவரே. பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, ஓ பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே. அதோனா அதோனா எங்கள் தெய்வமே, பிரபு நீ நல்ல போதகரே. அதோனா எங்கள் தெய்வமே, எஸ் பிரபு நீ நல்ல போதகரே. எல்சடாய் சர்வ வல்லவரே. எல்ரோய். இந்த உணர்ந்து சொல்லுங்க. உன்னை காண்கிறவர் ஒருவர் உண்டு. ஆகாரை போல வனாந்தரத்தில் இருக்கிற உன்னை காண்கிற ஒருவர் உண்டு. எஸ் எஸ் உன்னை
உன்னை காண்பவர் ஓ அடோனாய் தந்தையே இயேசுவே ஆவியானவரே தந்தையே இயேசுவே ஆவியானவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை பாத்திரரே 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 முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே கரங்களை தட்டி உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே கரங்களை தட்டி முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே என் உறைவிடம் நீர்தானே உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே இறையா என் உறைவிடம் நீதானே உன்னதமானவரே என் புகழிடம் நீதானே சொல்லுங்க உன்னதமானவரே என் புகழிடம் நீதானே சொல்லுங்க உன்னதமானவரே என் நம்பிக்கை நீதானே இந்த நம்பிக்கையற்ற உலகத்தில் உன்னதமானவரே என் நம்பிக்கை நீதானே உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயும் ஜெபமா சொல்லுங்க உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட தீர்ப்புகள் மாற்றப்பட வேண்டும் கையெழுத்துகள் குலைத்து போடப்பட வேண்டும் எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயும் எதிரியின் கை ஓங்க விடாதேயும் 19வது வசனம் அதிலே ஒரு வார்த்தை விதம் சொல்லப்பட்டிருக்கிறது. By his death Jesus opened a
நியூ அண்ட் லைஃப் கிவிங் வே. புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். எவ்விதமாக? அவரது மாம்சமான இயேசுவின் மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். By his death, Jesus opened a new and life-giving way through the curtain into the most holy place. பரிசுத்த வழிக்கு செல்வதற்கும் ஒரு வழியை அவர் திறந்தார். புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை கொடுத்தார். நமக்கு ஆண்டவர் இந்த பிப்ரவரி மந்த், ஆக்சுவலா ஜனவரி பிப்ரவரி 1 தான், இது நாளைக்கு தான் இது நடத்தணும். ஆனால் நான் உங்களுடைய வசதிக்காக இன்று நான் நடத்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் புதிய வழிகளை திறக்க வேண்டும் என்ற ஜெபம் உங்களிடத்திலே இருக்கட்டும். இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாருக்குமே புதிய வழிகள் திறக்கப்பட வேண்டும். எனக்கு தெரியாது, ஏன்னா நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் திறக்க வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு ஆவிக்குரிய ஒரு முக்கியமான மார்க்கம். அதை தமிழ் அழகா போட்டிருக்கு. நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை. கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம், கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. சொல்லுவாங்க மதம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா யாருக்குன்னு தெரியும். யானைக்கு என்ன செய்யும்? பிடிக்கும். இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ மார்க்கத்தை, எத்தனையோ வழியை பின்பற்றுகிறவர்கள் உண்டு. யாரை நாம் குறைபடக்கூடாது. நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சில வேளைகளிலே நாம் குறைபட்டு கொள்ளுகிறோம். ஆண்டவனை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் இன்று அநேக மார்க்கத்தின் வழியாக செல்லுகிறார்கள். அதுவே அந்த மார்க்கம், மதம் அல்ல. அந்த வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் செல்லுகிற வழிகள் தவறாக இருக்கிறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், குஷ்பு என்பவள் ஒரு நடிகை. இது ரெக்கார்டட் மெசேஜ் தான். ஆனால் அவங்களையும் கடவுளா வழிபடுற தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். நேற்று இருந்து என்று நான் நினைக்கிறேன், கல்லுப்பட்டி குன்னத்தூர் பகுதியிலே நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த ஒரு அழகான ஒரு நடிகை, அவரையும் ஆண்டவர் என்ற ஸ்தானத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் நீங்க பேப்பர் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்துருக்கிறீங்க. அப்போ ஒரு நடிகையையும் மார்க்கமாக வழியாக வைத்து இறைவனை சந்திக்க விரும்புகிறார்கள். நான் அடிக்கடி சொன்னது போல பென்னிக்விக் என்பவர் தான் இந்த முல்லை பெரியாறு திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் ஒரு நல்லவர், இரக்கம் உள்ளவர் நம்மேல், நம்முடைய தேசத்தின் மேல். அந்த டேமை கட்டி கொடுத்தாரு. அந்த உசிலம்பட்டி பக்கத்தில் உள்ள அநேகரை திருந்துவதற்கு அவங்களுடைய கேரக்டர் மாறுவதற்கு அவர் உதவியாக இருந்தார். நல்ல பாசன வசதிகளை உண்டு பண்ணி கொடுத்தார். ஆனால் அவர் இறைவன் அல்ல, அவர் இறைவன் அண்டையிலே சேர்க்கிறவர் அல்ல. இன்று அவருக்கும் பொங்கல் வைத்து இறைவனை காண வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான். அதுதான் தவறு. 2 weeks பேக் இந்த ஆலயத்துக்கு வரும்போது, சண்டே மார்னிங் அந்த பேப்பரில் கோத்ரூ பண்ண மாட்டேன், ஆனால் அந்த தலையங்கத்தை பார்த்தேன். ஆந்திராவிலே ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் உள்ள 2, ஒருவர் லெக்சர் ப்ரொஃபஸர், இன்னொருத்தர் ஒரு காலேஜ் நடத்தின ஒரு பெண், கணவனும் மனைவியும் சேர்ந்து என்ன செய்தார்கள் தெரியுமா உங்களுக்கு? இந்த வசனத்துக்கு அதில் அங்கே இருக்கு மீனிங். அதனால சொல்றேன், 2 மகளையும் நரபலி கொடுத்துருக்குறாங்க. 2 மகளை. அது மூட நம்பிக்கையா என்ற கேள்விக்கு நீங்க மூட நம்பிக்கை என்று உடனே பதில் சொல்லி விடுவீர்கள். ஆனால் அந்த ஆராதனை முடிஞ்சவொடனே என்கிட்ட கேளுங்க, அது மூட நம்பிக்கையா பலி கொடுப்பது? இல்லைன்னா அந்த பிரசங்க கேட்கும்போது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவீங்க. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இதை கிறிஸ்தவ வேதமும் ரிக், யஜூர், சாம், அதர்வண வேதத்திலும் ஒரு வேதமும் கூறுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல். ஆனால் அந்த இரத்தம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அது தூய்மையான இரத்தமாக இருக்க வேண்டும். அது இயேசுவின் இரத்தம் மட்டுமே. மனிதன் சேவலை பலி கொடுக்குறான், அதை மூட பலின்னு நினைக்கிறாங்க. அதில் பலி கொடுக்குற கான்செப்ட் கரெக்டு, அவன் வேதம் கூறுது. ஆனால் அந்த சேவல் இரத்தம் அவன் பாவத்தை மன்னிக்காது. எவன் பாவத்தையும் அது மன்னிக்க முடியாது. என் கடனை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்றால்
நான் பட்ட கடனை காட்டிலும் அதிக வசதி உள்ளவரும், அந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க, அவர் மனமும் உள்ளவராக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அன்றி வேறு ஒரு இரத்தத்தினாலும் பாவ மன்னிப்பு இல்லை. பாவம். அந்த லெக்சரர் ஃபேமிலி இன்னைக்கு பிள்ளைகளை இழந்துட்டாங்க, சமுதாயத்திலே உள்ள மரியாதையை இழந்து விட்டார்கள். இந்திய சட்டம் கரெக்டா ஆக்ஷன் எடுத்தா தங்களுடைய வேலையையும் அவர்கள் இழந்து விடுவார்கள். நல்ல உறவினர்கள் இருந்தால் அந்த உறவினர்களையும் அவங்க இழந்துருவாங்க. சட்டம் சரியா அந்த ஆக்ஷனை எடுத்தா அவங்க பிரிசனுக்குள்ள தான் இருப்பாங்க. நம்ம ஒரு தூரத்துல இருந்து குற்றம் சொல்லி விடுகிறோம். அந்த பிள்ளையை எப்படி அவங்க பாராட்டி சீரூட்டி என்ன அதை எப்படி வளர்த்துருப்பாங்க, எப்படிலாம் அழகழகா ட்ரெஸ் போட்டு அந்த பிள்ளைகளை அழகு பார்த்துருப்பாங்க. 2 பெண் பிள்ளைகள். அப்போ அவங்க எப்படி வளர்த்துருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பாடும்போது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. பெண் பிள்ளைகள் தகப்பன் மார்பில் சாய்ந்திருப்பது ஒரு இனிமையான அனுபவம். அது எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் கிடைக்கல, எல்லா தகப்பன்மாருக்கும் கிடைக்கல. கிடைச்சவங்க பாக்கியவான்கள், கிடைத்தவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. By his death, கர்த்தருடைய சரீரம் கிழிக்கப்பட்டபடியினால் மாம்சமான திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். இந்த இடத்துல சொல்லப்பட்ட முதல் மார்க்கம், the very first way, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டது இல்லை. ஆண்டவனை ஒருவனும் தொட்டு பார்க்க முடியாத ஒரு காலம் இருந்தது. பழைய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் ராஜாக்கள் ஆலயத்தை கட்டுவார்கள். ஃபார் an எக்ஸாம்பிள், தாவீது சாலமோன் ஆலயங்களை இணைந்து என்ன செஞ்சாங்க, கட்டினாங்க. தாவீது சவதரித்தார், சாலமோன் ஆலயத்தை கட்டினார். ஆனா அந்த ஆலயத்திற்குள்ளே மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் அவர்கள் கடந்து செல்லவே முடியாது. அதுக்கு பிரதான ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை அங்கீகரிக்கப்பட்டவனாய் இருந்தால்தான் கடந்து சென்று பின்பு என்ன செய்ய முடியும், உயிரோடு வெளிவர முடியும். அவன் அங்கீகரிக்கப்படாதவனாக பாவம் செய்தவனாய் இருப்பானேயாகில் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஆண்டவர் தன்னுடைய கோபத்தினால் அவனை அடிப்பார். அதுதான் பழைய ஏற்பாட்டு சரித்திரம். அதுக்கப்புறம் அந்த பெல் சத்தம் அவனுடைய அந்த அங்கிகளில் இருக்கும். அது நின்றுச்சுன்னா வெளியே இருக்கிறவங்க இழுக்கணும் அந்த திரைக்கு வெளியே. நல்லா கவனிங்க. அப்போ அதுக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாது. அப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்தவர்கள் வெகு சிலர், வெகு சிலர் தான், பிரதான ஆசாரியர்கள் தான். அதிலும் ஸ்லாக்கியம் பெற்ற பிரதான ஆசாரியர்கள். பணிவிடை செய்யவே சீட்டு விழணும்னு போட்டிருக்கு. பணிவிடை செய்யனாலே ஒரு ஆலய பணியில நம்ம இருக்கிறோம். சில வேளைகளில் நம்மளையே வேலை செய்யறவங்களே பாஸ்டர் வேலை வாங்குவார். இன்னைக்கு நான் ஒரு குடும்பத்தோடு பேசிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தரையே நாங்க வேலை வாங்குறோம்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நானும் அவரை தான் வேலை வாங்குறேன், ஆனா அது அவருக்கு நல்லது, அது ஆசீர்வாதம்னு சொன்னேன். வேலை செய்யறவங்கள தான் வேலை வாங்குவோம். அதே போல ஆலய பணிகளிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த வேலை செய்கிறவர்களுக்கு வேலை கூட்டி கொடுக்கப்படும், ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெபம் கூட்டி கொடுக்கப்படும். ஆனா என்ன என்ற கேள்வியில் வந்தால், ஜெபிக்கிறவருடைய நெற்றியிலே தேவன் ஒரு அடையாளத்தை இடுவார். ஆராதிக்கிற வேளையிலே கர்த்தர் எழுந்தருள்வார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். சில நினைப்பாங்க எனக்கு எதிரா சத்துரு அப்படின்னு சொல்லி. செத்து போன ஒரு குருவிக்கு தான் ஒரு வேடன் எதிரி அல்ல. ஏன்னா செத்து போச்சு, டக்குன்னு பையில போட்டு போயிடலாம். ஆனா அறகுறையா இருக்கிறது மேல கண்ணா இருப்பான். பறந்து போயிடுச்சுன்னு வைங்களேன், அதையும் விட்டுருவான். அதை போய் நம்ம எதுக்கு விரட்டணும்னு சொல்லி. நீங்க பறக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அடிபட்டு ஒரு அங்கலாய்ப்போடு உங்களுடைய வாழ்க்கை வாழ வேண்டாம் என்று ஆண்டவர் என் மூலம் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். சற்று அதிக நேரம் நான் எடுத்துக்கொண்டாலும் கவனித்துக் கொள்ளுங்கள். நான் வொர்ஷிப் டைமை குறைச்சது. கர்த்தர் ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவனும் ஒரு காலம் தேவனை கண்டதில்லை. அந்த இடத்துல சில பிரதான ஆசாரியர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே போயிருக்கிறாங்க. மோசே கர்த்தருடைய சமூகத்தில் தரித்து இருந்ததற்கு வேதத்திலே இடமுண்டு. ஏலியுடைய காலத்திலே, இதை ஒரு நாள் உங்களுக்கு என்னைக்காச்சும் சமயம் கிடைத்தால் நான் போதிக்கிறேன். ஏலியுடைய காலத்திலே
பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் அவனுடைய தரிசனம், அவனுடைய கண்கள் மங்கி இஸ்ரவேலர் பாவம் செய்த வேளையிலே அவன் கூட அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல முடியாத வேளையிலே ஒருவர் சென்றதற்கு ஒரு எவிடன்ஸ் பைபிள்ல இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படின்னா, அந்த ஆலய வெளிப்பிரகாரத்திலே ஒரு குட்டி பையன் தூங்கிக்கிட்டே இருந்திருக்கிறான். ஒரு நாள் கர்த்தர் அவனை சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்ட வேளையிலே அவன் இந்த மங்கி போன ஏலி தாத்தாட்ட கேட்கிறான், என்னைய கூப்பிட்டீங்களா நீங்க அப்படின்னு. 2 முறை. 2வது முறை அப்படி உன்னை கூப்பிட்டா, அடுத்து கூப்பிட்டா என்ன செய்யணும்னு கேளுன்னு சொல்லி தராரு. தரிசனம் மங்கினவர் தான். அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்திலே போய் படுத்து கொண்டான் அப்படின்னு இருக்கு பைபிள்ல. அத வேத ஆக்கியோன்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரவு வேளை 24 மணி நேரமும் விளக்கு எரிந்து கொண்டிருந்த ஊழிய ஸ்தலத்திலே விளக்கு ஏற்றப்பட்டு அணைக்கப்பட்ட காலமாயிருந்தது. கர்த்தருடைய வார்த்தை திருச்சபையை நோக்கி வர குறைந்த ஒரு காலமாக இருந்தது. ஜனங்களுடைய பாவம், வணங்கா கழுத்து. அந்த வேளையிலே ஆண்டவர் ஜனங்களோடு ஈடுபாடு கொண்டவராக இல்லை. அப்பொழுது லேவியின் கோத்திரத்திலே இருந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு கோத்திரம் இருந்தது. வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிக்குள்ள சென்றீங்கன்னா, மோசையை ஒரு கூட்டம் எதிர்கொள்ளுகிறது. கர்த்தர் அவர்களை பாதாளத்துக்குள்ள அனுப்புறாரு. மோசேக்கு அந்த கோத்திரத்தில் பிறந்த ஒரு அன்னாள், பெனினாள், எல்கானா, அவர்கள் லேவி கோத்திரத்தாரா இருந்தாலும் ஆசாரிய பணியிலே அவர்களுக்கு பங்கு இல்லாமல் இருந்தது. அதை வருகிற நாட்களிலே நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அப்ப இந்த சாமுவேல் ரொம்ப சின்ன பையன். ஒரு பிரதான ஆசாரியன் சில மட்டுமே கடந்து சென்ற இடத்துக்குள்ள செல்ல முடியாது. ஆனா ஏலி, நீ படுத்துக்கப்பா, ஆண்டவர் சொன்னா கேளுன உடனே இந்த சின்ன பையனுக்கு எந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணி போகன்னு தெரியல. வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கடந்து போய் விட்டான். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஒருவன் போனால் அவன் உயிரோடு திரும்ப வருவது கடினமான காலம். ஒரு காரியத்தை நான் கோரிலேட் பண்றேன், தயவு செய்து நீங்கள் இதை கவனித்துக் கொள்ளுங்கள், பயந்து விடாதிருங்கள். இப்ப கம்யூனியனுக்கு நான் உங்களை நிர்பந்திப்பேன். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? எல்லாரும் கம்யூனியன் எடுங்க. எல்லாருமே கம்யூனியன் எடுத்தா ஒரு ஆசீர்வாதம். கர்த்தரை நீங்கள் தொடுகிறீர்கள், கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஒரு ஆலயத்தில் எப்பவுமே கம்யூனியன் எடுக்காத ஒருவர் கம்யூனியன் எடுத்தார். நடந்த சம்பவம். அந்த வாரம் அவருக்கு வேலை போயிடுச்சு. அந்த வாரம் அவருக்கு ஒரு விபத்து, பல பிரச்சனைகள். அந்த சபையின் போதகருக்கு ஒரு கேள்வி வந்தது, ஏன் இவ்வளவு நாள் அவர் கம்யூனியனுக்குள்ளே வந்ததில்லை, இன்னைக்கு ஏன் என்று. அதுக்கு பதில் எனக்கு கடந்த வாரம் கிடைத்தது. ஏன் என்று சொல்லி நான் சொல்றேன், துணிகரமாக தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்காதேயுங்கள். ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கணும், பாவ மனப்பான்மை இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. கர்த்தருடைய பிரகாரங்களிலே செல்லும்போது நம்முடைய கைகளை இயேசுவின் இரத்தத்திலே கழுவி பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்கு பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுடைய இரத்தத்திலே கழுவி கர்த்தருக்கு முன்பாக கடந்து செல்லுங்கள் என்று. இந்த சாமுவேல் அறியாமல், ஆனால் அவன் பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்தான், கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தான், சிறு பையனா இருக்கிறான். பால் மறந்த பின்பே கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள அவன் கொண்டு வரப்பட்டான். ஆனா அவனுக்குள்ள அந்த தாழ்மை, பரிசுத்தம் எல்லாம் இருந்துச்சு. அவன் அந்த பிரகாரத்துக்கு, பரிசுத்த பிரகாரத்துக்குள்ள இருந்தனால ஆண்டவர் அன்னைக்கே பேசி ஏலி தாத்தாவுக்கு, பிரதான ஆசாரியனுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்றாரு. அதை ஞாபகம் வச்சிருக்கான் பாருங்க. அவன் அடுத்த நாள் சொல்றான், இஸ்ரவேலுக்கு என்ன சம்பவிக்குமோ அதை ஆண்டவர் அவனோடு பேசினார். ஏலியின் குடும்பம், ஏலியின் பிள்ளைகள் தேவனை அறியாதவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இன்னைக்கு அதை எழுதணும்னா அப்படி எழுதணும், பாஸ்டருடைய பையன் தான் ஆனா ரவுடி அப்படின்னு எழுதணும். அது மாதிரி பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணி இருக்கு. அவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் தேவன் பேச விரும்பின ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஒரு பக்கம் அன்பின் தேவன், இன்னொரு பக்கம் அவர் அக்கினியாக இருக்கிறார். ஆண்டவரிடத்துல விளையாட முடியாது, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே, உன் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே உன்னை அவர் அறிந்திருக்கிறார். உன் வார்த்தைகள் மட்டுமல்ல, உன்னுடைய இருதயத்தின் எண்ணம் கூட அவருடைய சமூகத்தில் பிரீதியானா பிரியமா இருக்க கடவுது.
இயேசு சொல்றாரு, நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் என் பிதா என்ன தனியே இருக்க விடவில்லை. இயேசுவோடு இருந்தவங்க எல்லாமே இயேசுவோடு ரொம்ப அட்டாச்சா எல்லாருமே இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. 12 சீடர்கள், அதுல ஒருத்தன் பின்வாங்கிட்டான். அடுத்து 70 சீடர்கள், அடுத்து பின்னாடி வர்ற அப்போஸ்தலர்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கு, பர்னபா, அவங்களுக்குள்ளெல்லாம் மார்க்க பேதங்கள்லாம் ஏற்பட்டது. ஆனால் அவர்கள் தேவனை நோக்கி ஓடினார்கள், தேவனை சார்ந்து ஓடினார்கள். இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? அவ்விதமான தேவன் நாம் ஆண்டவரை அடையும்படி, அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லும்படி, தேவனை தரிசிக்கும்படி, இந்த வார்த்தைகளை கவனியுங்கள், தேவனை தரிசிக்கும்படி திறந்ததுதான் கல்வாரி சிலுவையிலே ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கம். இந்த மார்க்கத்தை தவிர there is no way, வேறு வழியே இல்லை. இயேசுவின் நாமமே அல்லாமல், இயேசுவின் இரத்தமே அல்லாமல், சிலுவையை அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியிலே கொடுக்கப்படவில்லை. குஷ்பு ஒரு நல்ல நடிகையா இருந்திருக்கலாம், ஆனா அந்த நாமம் கொடுக்கப்படாது. அதே போலத்தான் அநேக நாமங்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஏ பாவியே, ஓ பாவியேன்னு சொல்றவங்கடா நீங்க அப்படின்னு சொல்லி. ஏய் சொல்ற நீ ஏன் கருப்பு வேட்டி கட்டுற, ஏன் காவி வேட்டி கட்டுற, எதுக்கு நவம்பர் டிசம்பர் பாத யாத்திரை போற? நான் ஒரு பாவின்ற உணர்வு உனக்குள்ள இருக்கிறபடினால தானே போற. பாவத்திற்கு பரிகாரம் இயேசு ஒருவரே. ஆண்டவர் இந்த இடத்திலே அவர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார் என்றால் ஒரு வழியை அவர் உண்டு பண்ணினார் தேவனை சந்திக்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவருடைய வழிகள் எவ்விதம் இருக்கிறது? அது இந்த பிரசங்கத்தில் இல்லை, ஆண்டவர் நமக்கு வழி திறக்கிறவர் என்ற வார்த்தை தான் இன்று நம்முடைய வார்த்தை. தேவனை விட்டு தூரம் போக வழியை தேடுகிறவர்கள் உண்டு இந்த உலகத்தில். நீங்க பார்த்துருக்கீங்களா? தேவனை விட்டு தூரம் போகணும். ஆதி ஆகமத்தில் மனிதனுடைய இருதயம் அப்படின்னு எடுத்து முதல் வார்த்தையே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக தான் போட்டிருக்கோம். மனிதனுடைய இருதயம் பரிசுத்தமுள்ளா இருந்தது அப்படியா போட்டிருக்கு? யோசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 6 அதிகாரமா தெரிந்தவங்க எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் தான் இருக்கும். என்ன இருக்குது? 5வது வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே. ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஸ்கேன். இன்னைக்கு ஹார்ட்டை ஸ்கேன் பண்றாங்க. 64 ஸ்லைசஸ் ஆர் 124 ஸ்லைசஸ். அது அப்படியே பிரிச்சு அப்படியே படம் எடுத்து, இதான் வால்வு, இந்த வால்வில் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய இடம், இது பிளாக், இது வீக்கா இருக்குது, இது என்லார்ஜ்மெண்ட், இந்த இடம் சுருங்கி இருக்கு, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பைபிளில் 6 அதிகாரம் 8 வசனத்திலே ஸ்கேன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஆண்டவர். சொல்றாரு இருதயத்தின் நினைவுகளே பொல்லாதது. தேவனை விட்டு தூரம் போகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அங்கே நாமோ நம்முடைய பிள்ளைகளோ இருந்து விட வேண்டாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம். அங்கே இளைய குமாரன், நல்ல தகப்பன், அவனுக்கு சம்பத்துள்ள தகப்பன், அவன் நல்ல இருதயம் உள்ள தகப்பன். ஆனால் அவனுடைய இருதயம் தேவனை விட்டு தூரம் போனது. அந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டாம். தேவனை விட்டு தூரம் போகிற வழிகள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்காமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக இந்த மாதம். அடுத்தது ஒன்று எப்படி தெரியுமா? இப்போ அது நீங்க இதை பார்க்குறீங்க, தேவனாக மாற வழி. நிறைய பேருக்கு அப்படி ஆசை, நம்ம தேவனா மாறணும், நம்ம தேவனா மாறணும். ஏன் தீர்க்க தரிசனம் கேட்க ஓடுற? எதுக்காக பைபிள் எழுதப்பட்டிருக்கும் போது ஏமாற்றுகிற மனிதனுக்கு போய் காணிக்கையை கொடுக்குற அப்படின்னா, மனிதனுக்கு தேவனாக மாற வேண்டும், நன்மை தீமை அறிய வேண்டும் என்ற ஆசை. ஆதியாகமத்திலே அதற்கு எவிடன்ஸ் இருக்கு. நாளைய தினம் எப்படி என்று அறிந்து கொள்ள ஜோசியர்களை பார்க்கிற தன்மை, கிறிஸ்தவ குறிக்காரர்களை பார்க்கிற தன்மை. எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு. எங்க வீட்டில் ஒரு போட்டோ இருக்கும், அதை நாங்கள் இப்பதான் கவனிச்சேன். ஜூம் ப்ரேயர்ல கரெக்டாக நாங்கள் அந்த இடத்துல தான் இருக்கிறோம். அதில் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கும். வந்தவர் கரெக்டாக என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டார், உங்கள் பையனுக்கு இங்கிலாந்துலேருந்து ஒரு பொண்ணு வருது, தோத்திரம். அடுத்து அது ஒரு பாஸ்டர் மகளாக தான் வருது, அது ஒரு பாஸ்டர் மகளாக வருது. கரெக்டாக பாஸ்டர் மகளை தான் விரும்புவார் அவர். அப்படியே அடிச்சுட்டு போயிட்டாரு. போன வாரம் நான் ஒருத்தட்ட நம்முடைய ஆலயத்துக்கு எப்போமாச்சும் வர்ற ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் பேரை சொன்னார். சொன்ன உடனே சொன்னேன், உங்கள் மகா எந்த நாட்டுக்கு போவான்னு தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னு. எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. இல்லை தெரியும் சொல்லுங்கன்னு. என் 7 வயசு மகா ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆக போகிறான்னு சொன்னான். ஏன்னா அந்த ஆஸ்திரேலியாவில் போய் அவள் உண்மையாகவும் செட்டில் ஆகலாம்,
உண்மையிலே இந்தியாவிலேயே செட்டில் ஆகும்போது அந்த சொன்னவர் இருக்க மாட்டார், பூமியிலேயே இருக்க மாட்டார். என்ன நம்ம ஆளுகளுக்கு போன வாரம் ஒரு நியூஸு, குஷ்பு இட்லி வித்தாள்னா அதை பேசிக்கிட்டே இருப்பான். அடுத்த வாரம் ஜெயலலிதா இட்லி விற்கிறா, அதை பேசுவோம், அதை மறந்துடுவாங்க. போன வாரம் லெக்சரர் குழந்தைய கொண்டாங்க, அதை பேசுவாங்க. இந்த வாரம் டெல்லியில் கலகம், விவசாயிகள் கொடுமையான, அதை அப்படி சொல்கிற ஆள் இருக்கு. என்ன நீ சோறு சாப்பிடாத, விசுவாசி இது விவசாயி கொடுமையானவன்னு நீங்கள் யாராவது பேசுறீங்கன்னா இன்னையிலேருந்து சோறு சாப்பிட்ற நிப்பாட்டுங்க. கோதுமையை சாப்பிடாதீங்க, அரிசியை சாப்பிட, அதுக்கு மட்டும் விவசாயி வேணும். அவன் கொடுங்க. எத்தனை மாதம் கதறி கொண்டு இருக்கிறான். கர்த்தர் மனிதனுடைய கண்களை திறப்பாராக. மனிதனை தேவனை விட்டு தூரம் போகிற ஒரு கூட்டம். அடுத்து தேவனாக மாற வழி, தேவனாக மாற வழி. இது மனுஷனுடைய இரத்தத்துக்குள்ளேயே இருக்கு, சிலருடைய இரத்தத்துக்குள்ள. எல்லாரையும் நான் சொல்லவே இல்லை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த சர்ப்பம் சொல்லுது, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் யாரை போல மாறுவீங்க? தேவனை போல மாறுவீர்கள். மதுரையில் இப்போ ஒருத்தர் இதை போதிக்கிறார். நீங்க தேவன், பைபிள்ல, என் பைபிள்ல எழுதியிருக்கு, நீங்கள் தேவனிலும் சற்று சிறியவர்களாக. அது ஆங்கில வேதாகமத்தில். தமிழ் வேதாகமத்தில் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக. நம்ம தேவனா மாற முடியாது சார். நிறைய பேர் அப்படி போதிக்கிறாங்க. நீங்க சொல்வது எல்லாம் வாய்க்கும், நான் சொல்றது வாய்க்க தான் செய்யும். அதுக்கு தான் ஆண்டவர் வாயின் வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. அது கண்டதையும் சொன்னா எப்படி வாய்க்கும்? தேவன் ஒரு கோபத்தில் சொல்றாருன்னு வைங்க, ஒருத்த மாதிரி நீ ஒன்றும் இல்லாமல் போவ அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும் அவன். நம்ம எத்தனை தடவை சிலராக என்னென்னமோ சொல்லியிருக்கோம், எல்லாமே நடந்துருச்சு. என் கூட நிறுவனத்தில் பணிபுரிந்தவர் ஒருவர் உண்டு. அவர் செய்த காரியம் என்னன்னா, ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டை ஃபுல்லாக இந்த கலைநகர் தான், இது கலைநகரில் எல்லா பக்கமும் இடம் வாங்கி போட்டார். நான் கலைநகரில் போய் அவர் வீடு எங்கள் வீட்டு பக்கம் இருக்குது, கார்டு கொடுக்க போனேன். அவங்க ஒய்ஃப் வந்தாங்க, யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க? நாங்கள் ஜமீன்தார் இருக்காரான்னு கேட்டேன். எப்படி ஜமீன்தார் இருக்காரான்னு கேட்டேன். உடனே அவங்க உங்கள் வாய் என்ன, உங்கள் வாயின் வார்த்தை பொண்ணாக இருக்கட்டும் அப்படின்னாங்க. அது அப்படி பழிக்கட்டும்னாங்க. அவர் ஹிந்து தான் அவர். நான் சொன்னேன் அது பழிக்க தான் செய்யும். உண்மையாக கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ள வராட்டாலே சில உதவிகளை நான் சிலரை கேட்பேன், எதை செய்யுங்க எதை செய்யுங்கன்னா டக்குன்னு செய்வார் அவர். அதில் ஆதாயம் கூட அவருக்கு இருக்கும், ஆனாலும் செய்வார் அவர். என்ன இன்னைக்கு நம்ம செய்வது எல்லாம் வாய்க்கும், செய்வது நடக்கும், சொல்லுவது நடக்கும், அதை கவனிங்க. ஆனால் தேவனா மாற வழி இல்லை பைபிளில். இது இந்த காலத்தில் போதிக்க வேண்டியதாக இருக்கு. நீ தேவன், நாம் தேவன், நாம் தேவர்களாக இருக்கிறோம். நாம் தேவர்களாக இருக்கிறோம்னா மீனிங் வா, உனக்கு ஒரு நாள் சாப்பாடு போட்டு கம்பை வச்சு அடித்து உனக்கு என்ன செய்யணும், டியூஷன் நடத்தணும். இது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அடுத்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலேயே அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. பாபேல், என்னது பாபேல் கோபுரம், எல்லாமே பாருங்க அந்த காலத்திலே இருக்கு. 6000 வருஷத்துக்கு முன்னாடியே. சிலட்ட பேசும்போது நான் நினைத்தால், யாரோ ஒருத்தர் பாடினார், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். அது தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள்னு தெரிஞ்சு பாடினாரு. ஏதோ கொஞ்சம் தர்மம் செய்கிற இறக்கம் இருந்துச்சு, அதனால அவர் ஆணையிட்டார், அது நடந்து விட்டது. ஆனால் இன்னைக்கு நடக்குதா? அது கேட்குறேன், இன்னைக்கு நடக்குதா சார்? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். 3வது வரி தெரில, தெரிஞ்சா பாடிடுவேன். பிரதருக்கு தெரியும், ஆனால் இப்போ பாட சொல்ல முடியாது. போகட்டும். இங்கே 11ஆம் அதிகாரம் அங்கே தான் இருக்கு. நீங்கள் உள்ளே போய் வாசிச்சு பாருங்க. பூமியில் ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு, ஒரே இந்தியா, ஒரே ரேஷன் கார்டு. கேட்ட மாதிரி இருக்கா? ஒரே ரேஷன் கார்டு. பிறகு ஒரே ஆளே 5 இடத்துல ஓட்டு போட போவான். பிறகு சவுகார்பேட்டையில் காம்பவுண்ட் வாழை கட்டி, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், சவுகார்பேட்டையில் காம்பவுண்ட் வாழை கட்டிட்டு காசு கொடுத்து ஜாமான் வாங்குறதுனா எங்கள் ஏரியாவுக்குள்ள வா, இல்லைன்னா வராதண்ணா. அங்கே ஒருத்தி துப்பாக்கியோட போயிட்டா. பார்த்தீங்களா பேப்பரில்? நான் பேசின பிரசங்கம் பண்ண அடுத்த வாரம் துப்பாக்கியோட போய் சொந்த ஹஸ்பண்டே போட்டா. இப்போ சவுகார்பேட்டையில் பிடிக்க போக லேட் ஆகுது. ஏன்னா அவன் காம்பவுண்ட் வாழை அப்பமே கட்டினால. நாங்கள் தான் பார்த்தோமே சிலானில், நானும் என் ஒய்ஃபும் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இங்கேருந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் மிசைல் லான்ச்சிங் பிளேஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறான் சைனாக்காரன். நம்மளுக்கு மதுரைலாம் எந்த காலத்துலையும் அழியாது சார். மதுரை ரொம்ப மேடான இடம், சிஸ்மிக் பாயிண்டில் வரலன்னு. டேய், ஆண்டவர் அனுமதி கொடுத்தா அவன் ஒரு பட்டனை போட்டால் மதுரை காலி. ஆனால் அனுமதி கொடுக்கலன்னு வைவேன், அவனே காலி, அந்த சைனாவே காலி. என்ன நம்ம எப்படி ஜோம் பண்ணோம்னா இந்தியாவை அழியும் ஜோம் பண்ணக்கூடாது. இந்தியாவை ஆண்டவரே காப்பாற்றுங்க.
என்ன அந்த மிசைல் ஏவுகணை அந்த ஸ்பாட்டுக்கு வேலை வரக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை இருந்தால் தான் சார் உங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்தை தாண்டி செல்ல முடியும். காசு முடியாது. காலையில் பிரசங்கம் பண்ணேன், காசு வேணும், காசால முடியாது. அழகு வேணும், அழகால முடியாது. தேவனாக மாற இவன் பாபேல் கோபுரம் கட்டுறான். கட்டும்போது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேர் உண்டாக, என்னது நமக்கு பேர் உண்டாக. சில கேட்பாங்க ஃபர்ஸ்ட் எட்வின் சர்ச் எங்க இருக்குன்னு. கிரைஸ்ட் ஏஜி சர்ச்சுன்னு சொல்லுங்க. என்ன சொல்லணும்? கிரைஸ்ட். ஆனால் ஒரு அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அதனால எங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். சில சின்ன பிள்ளைகள் இது எங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி, எங்க அப்பா எப்படி எங்க அம்மா. ஊரில் உள்ள ஆளெல்லாம் பாஸ்டர்னு சொல்ற ஆளுகள் இருக்கு. நான் சொல்றேன் உனக்குன்னு ஒரு பாஸ்டர், பாஸ்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்குறாரு. ஆனால் தகப்பன் ஒருவராய்த்தான் இருக்க முடியும். சயின்டிஃபிக்காகவும் சரி உண்மையாகவும் சரி. நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், அது ஆண்டவனை போல மாறணும் அப்படின்னு. அடுத்தது 6வது வசனத்திலே தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது. அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க, தாங்கள் செய்ய நினைத்தது. நல்ல பரிசுத்தவான்கள்லாம் பேசும்போது நாளைக்கு நீங்க வர்றீங்க திருநெல்வேலியில் நம்ம சந்திப்போம்னா இஃப் காட் வில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் சித்தம் இருந்தா என்ன செய்வோம் அப்படின்னு. நான் சரி நீங்க எப்படி பாஸ்டர் சொல்லுவீங்க? நான் நேரமா சொல்லுவேன், கடவுள் கிருபை ஒன்று என் உள்ளத்துல இருக்கும். எப்பவுமே கடவுள் கிருபை எனக்கு தருவார். அடுத்தது என் உள்ளத்துக்குள்ள கர்த்தருடைய சித்தம் இருந்தா நம்ம என்ன செய்வோம்? சந்திப்போம் என்ன அப்படின்னு. பைபிளில் வியாபாரம் பண்றோம், அவங்களுக்கு தான் அலைச்சல் நிறையா இருக்கும்னு நினைச்ச ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ இல்லையோ. என்ன கர்த்தர் சித்தம் இருந்தால் அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் சொல்றேன். அதை எல்லார்ட்டையும் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் இந்த தெருவில் என்ன ஒரு வீடு, அவங்க நல்ல இந்து பக்தர். இப்போ தான் நான் கார்டு கொடுத்துட்டு வந்தேன். சௌக்கியமா இருக்கீங்களாயா? காட்ஸ் கிரேஸ், சௌக்கியமா இருக்கிறேன்னு சொன்னேன். தெரியட்டும், கர்த்தருடைய கிருபை இருந்தால் தான் இந்த தேசத்தில் நானும் அவரும் சுகமாக இருக்க முடியும்னு தெரியட்டும். அறிக்கையிட வேண்டிய சூழ்நிலையில் அறிக்கையிடுங்க, ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை ஜெபம் பண்ணுங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்கன்னு வைங்க, இந்த இடத்துல வந்திருக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. 3 ஸ்டார் ஹோட்டலோ 5 ஸ்டார் ஹோட்டலோ ஜெபம் பண்ணி தான் சாப்பிடணும். நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? நான் ஜெபம் பண்ணுவேன். நான் காசு கொடுக்க போகிறேன், நான் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அடுத்த வைக்கிற ஆகாரம் எனக்கு அக்செப்ட் ஆகணும். என்ன அப்போ நான் அங்கே ஜோம் பண்ணுறது யார் சார் தடை பண்ணுறது? அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி. இன்னும் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ்லாம் நல்லா இருக்கிறாங்க. இப்போ என்ன, இப்போ எல்லாத்தையும் பொது உடைமை அப்படின்னு இங்கிட்டு தான் சிலது சுருட்டுது, இல்லைன்னா சில இடங்களில் தான் சுருட்டுது. மற்றபடி நல்ல தானா பாண்டியன் ஃபேமிலி அவங்களாம் பாருங்க, நல்ல கர்த்தருக்காக நிற்கிறார்கள். நம்முடைய ஆபிரகாம் தாமஸ் சென்னை, அவங்க சர்ச்சில் தான் அவங்கெல்லாம் மெம்பராக இருக்கிறாங்க. என்ன நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் அப்படியே சுருட்டிட்டு போற நிலைமையில இருக்கிறோம். அப்படின்னா தேவனா மாற ஆசை. சொன்னேன், தேவனை விட்டு தூரம் போகிற வழி, அடுத்து தேவனாக மாற வழி. அப்ப உங்களுக்கு என்ன வேணா, தேவனை சந்திக்கிற வழி வேண்டும். லூக்கா 15 கெட்டகுமாரன் இருக்கிற வண்ணமாகவே வந்து ஆண்டவனை சந்தித்தான். தன் தகப்பன் அவன் அறிந்திருந்தான். கர்த்தருடைய கிருபாசன தண்டையில இன்னைக்கு காலையில வாங்கன்னு சொன்னேன். அந்த கிருபாசனம், அந்த சிலுவை இடையிலே வரும்போது நீ தேவனை சந்திக்க முடியும். அந்த பலி, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அவங்க இந்த 2 பிள்ளைய பலி கொடுத்துட்டாங்க, ப்ரொஃபசர்ஸ். ஆனால் அவங்க எப்படி, அவங்களுக்கு பணத்துக்காக பலி கொடுக்கல. இன்னைக்கு பணத்திற்காக நரபலி கொடுக்கிற இந்தியா, அது உங்களுக்கு தெரியுமா? பணத்திற்காக பாலங்களை கட்டும்போது பலி கொடுத்திருக்கிறார்கள். கிரானைட் பிசினஸ்ல பலி கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரிசா நபர்கள் அநேகர் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனம் குன்றினவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மதுரையில கேஸ் போய்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த லெக்சரர்ஸ் எதுக்கு சார் பலி கொடுத்தாங்க? பணம் இருந்துச்சு, அவங்க வீடு உங்க வீடை காட்டிலும் பெருசு. ஒரு பிள்ளை ஏர்ன் பண்ற பிள்ளை, இவங்க 2 பேரும் நல்லா ஏர்ன் பண்றவங்க, பணத்துக்காக நிச்சயம் கொடுத்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மெய்யான சமாதானம் இல்லை. இயேசுவை பற்றி யாரோ சொல்லி தரவில்லை. அப்படியும் இல்லை என்றால் இயேசுவை அவர்கள் மறுதலித்திருப்பார்கள். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்று, அவர்களுக்குள்ளே ஒரு வெற்றிடம் இல்லை என்றால் இயேசுவை பற்றி யாரோ அவருக்கு சொல்லித்தரவில்லை. இந்த ஆந்திராவிலே உள்ளவர்களுக்கு அப்படி இல்லைன்னா சொல்லி தந்த இயேசுவை அவர்கள் மறுதளிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நாம் கிறிஸ்தவ ஆலயத்திலே கிறிஸ்துவை பற்றி, வேதத்தை பற்றி
திரும்ப திரும்ப கேட்கிறோம். இயேசுவை சந்திக்கிறோமா? இயேசுவை நீங்கள் சந்தித்தாலும் அற்புதம், இயேசு உங்களை சந்தித்தாலும் அற்புதம். இஸ்ரவேலரை இயேசு சந்தித்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு வந்தார்கள். ரூத்தை கர்த்தர் சந்தித்தார். அவள் ஒரு போவாசுடைய கரத்தை பிடித்தார். 400 இருண்ட காலங்கள் இயேசு பிறந்து இந்த பூமியை சந்தித்தார். புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் உருவானது. தேவனை சந்திக்க விரும்புங்கள். வேதத்துல எண்ணாகமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாலாக் பிலேயாம் சரித்திரத்தில் இயேசு தேவன் சந்தித்ததை பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் வேதனையின் காலம் வரும் என்று நான் பிரசங்கம் பண்ணல. ஆனால் இன்னைக்கு வேதனையின் காலம் குடும்பங்களிலே அனுமதிக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட வாசல்கள் வரும்போது வேதனையின் காலம், மனிதர்கள் எதிராக வரும்போது வேதனையின் காலம், நம்பினோர் கைவிடும் போது வேதனையின் காலம், இது எல்லாமே ஒன்று இணைந்து யோபுவுக்கு வருது. அது யோபு சொல்றான், அவரை நான் எங்க சந்திக்கலாம்? ஆண்டவர் சந்திக்கிறவர். ஆண்டவர் சந்தித்தார். இஸ்ரவேல் ஜனத்தை மட்டுமல்ல, யோபுவாகிய உன்னை சந்தித்தேன் என்று சொன்னார். சாமுவேல் ஒரு சிறு பிள்ளையாண்டா, கர்த்தர் அவனை சந்தித்தார், அவனோடு பேசினார். மோசேயோடு முகமுகமாய் கர்த்தர் பேசினார், சந்தித்தார். நான் சொல்றேன், தேவனை விட்டு கவனிங்கள், நன்றாக கவனிங்கள். தேவனை விட்டு தூரம் போகிற வழி உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டாம். தேவனை விட்டு அடுத்து தேவனாக மாற மிதமிஞ்சி பரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டுகிற அனுபவம் வேண்டாம். எத்தனை நாள் சிஸ்டர் ஃபாஸ்டிங் இருக்க போறீங்க? 41 நாள். ஏன் சிஸ்டர் 41 நாள்? இயேசுவே 40 நாள் தானே இருந்தார். 4 நாள் 41 நாள். அகித்தோப்பேல் தான் உனக்கு ஆலோசனை கொடுத்துருப்பான், இல்லைன்னா லூசிபர் தான் அதை தூண்டி விட்டுருப்பான். ஒரு சகோதரி ரொம்ப நாள் சுகவீனமாக இருந்தார்கள். அவனுடைய கணவர் கொஞ்சம் சந்தேகப்படுற கேரக்டர் அவங்க மேல அப்படின்னு எனக்கு ஒருத்தங்க தவறா சொல்லிட்டாங்க. அதனால நான் நம்முடைய சபையில் உள்ள ஒரு சகோதரியை அனுப்புவேன். நீங்களே போய் பாருங்க, நீங்களே போய் ஜெபம் பண்ணுங்க, நீங்களே பாருங்க, நீங்களே போங்கன்னு. ஒரு நாளிலே நடந்த சம்பவம். நடந்தது ஏன் சொல்றேன்னு தெரியல. அந்த சகோதரி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்கன்னு. சரி, அவனுடைய கணவர் தானே சந்தேகப்படுற டைப்பு. ரொம்ப போனால் 2 திட்டு திட்டுவார். நம்மளை எத்தனை பேர் வாழ்த்துறாங்க, திட்டு வாங்கிடுவாங்கன்ட்டு என் மனைவியை அழைத்தேன், வா இன்னைக்கு நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பார். இருக்கட்டும், போய் நீ நம்புகிற சபையில் சிலருக்கு தெரியும். நான் போனேன், அந்த சகோதரிகிட்ட போனேன். நல்லா சாப்பிடுங்க சிஸ்டர், ரொம்பலாம் பேசலை. அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஹஸ்பண்ட். அவர் ஒரு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹையர் அஃபீஷியல். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இன்னைக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பாரு. இன்று கண்ட எகிப்தியனை என்றும் காண மாட்டீர்கள். 2 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். அவர் அந்த வந்திருக்கிற பாஸ்டருக்கு டீ கொடுனார். டீ கொடுத்தாங்க, இருந்து குடித்தேன். நீ எந்த ஊருன்னு கேட்டார். சொல்லித்தானே ஆகணும்னு சொன்னேன். சொல்லிட்டு வந்தேன். நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே சோகமாகிட்டாங்க. நான் ஒருத்தங்களை ஜெபம் பண்ண அனுப்புனேன் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு, ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, சுகமாயிருச்சுன்னு. செவ்வாய்க்கிழமை ஜெபம் நடக்குது. அவங்க சுகமாயிட்டாங்கன்னு நேரா ஓடி போய் நீ ஃபாஸ்டிங் இருடின்னு இருக்காங்க. திரும்ப நீ ஃபாஸ்டிங் இருடி. ஏன்னா அவளோட வயசு கொஞ்சம் கூட. நான் போய் சாப்பிட சொல்லியிருக்கேன், தூங்க சொல்லியிருக்கேன், ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறேன், சுகமும் ஆயிருச்சு. நீ போய் ஃபாஸ்டிங் இரு அப்படின்னு. நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் தந்த ஆலயமா இருக்கிறது உங்களுடைய சரீரம். ஒருவன் அதை கெடுக்க அதிகாரமே இல்லை. ஏன் இன்னைக்கு சில காரியங்கள்லாம் வேண்டான்னு பேசுகிறோம்? இன்னைக்கு காலையில் சொன்னேன் இல்லையா, ஜூலியன் பிரதருடைய ஃப்ரெண்டு ஒருவர் மரித்து விட்டார், 47 வயது. நான் அவர் முகத்தை கூட பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு அந்த கேட்டதுலேருந்து வேதனை. இப்போ இங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட் கூட நான் பார்க்கல. அவரை பார்த்து கேட்டேன், என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி. உங்களுடைய சரீரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்து கர்த்தர் உங்கள் சரீரங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். உங்கள் ஆவியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். உன்னுடைய ஆன்மா, பிரியமானவனை, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாயாக. தேவன் உங்களை சந்தித்தார், அற்புதம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை. ஆண்டவருடைய வழிகள் ஆராய முடியாது. பைபிள்ல சொல்லு, என் வழிகள்
உன் வழிகள் அல்ல. நீங்க நம்ம பயங்கரமா படம் போட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறோம் மைண்ட்ல. ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமா இருக்கும். நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய ஊழியத்தை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் கர்த்தர் கரத்துல கொடுங்க. கர்த்தர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் என்ன செய்வார்? உதவி செய்வார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக. இன்று நம்முடைய வழிகள், நீங்க வாழ்ந்து ஆக வேண்டும் இந்த உலகத்துல. முதல்ல சொன்னேன், ஆவிக்குரிய ஆண்டவரை தொட ஆண்டவர் தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து ஒரு வழியை கொடுத்தார். இரண்டாவது இந்த காரியத்தை கவனிங்க, அதுதான் இந்த மாத வாக்குத்தத்தம். வாழ நமக்கு வழி வேண்டும் இந்த பூமியிலே. இனி அரசியல் நமக்கு ஒரு வழியை திறந்து தர தருணங்கள் இல்லை. ஆவிக்குரிய உலகிலே வருகிற புதுவிதமான போதனைகள், நீ ஆண்டவனாய் மாறலாம், அது உங்களுக்கு வழிகளை திறந்து தராது. அடுத்து கிறிஸ்தவ வாழ்க்கையே பாடுதான். அப்படி ஒரு உபதேசம் இருக்கு. கிறிஸ்தவனா இருப்பியா அப்படின்னு. கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுகள் வரலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு லஞ்சம் வாங்குற டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தங்க ஒர்க் பண்றாங்க. அவங்க லஞ்சம் வாங்காதனால டிபார்ட்மெண்ட்ல உள்ள மற்றவனுக்கு இடைஞ்சலா இருக்கும். நம்ம சர்ச்சில் ஒருத்தங்க ஒர்க்கை ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. என்கிட்ட கேட்டாங்க, ரிசைன் பண்ணிடவா பாஸ்டர் இதான் அப்படின்னு. நான் கேட்டேன், ஆமா, நான் வாங்காதனால உயர் அதிகாரிகளினால் நிர்பந்திக்கப்படுகிறேன். சரி, ஒரு டெய்லி பிரெட்டுக்கு உங்களுக்கு வழி இருந்துச்சுன்னா ரிசைன் பண்ணிருங்க. அவங்க சம்பளம் வாங்கினா அவங்களுக்கும் ஆதாயம் தான், பாஸ்டருக்கும் ஒரு உதவி தான், வட இந்தியாவிற்கும் ஒரு உதவி தான். ஆனால் அவங்க அந்த பணத்தை கொடுத்துட்டு நரகத்துக்கு போகணுமா? சரி, நீங்கள் ரிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு உலகிலே இருக்கிறோம். உலகத்திலே வழிகள் அடைக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, உங்கள் எல்லா வழிகளும் திறந்து இல்லைன்னா கொஞ்சம் யோசிங்க. பைபிள்ல கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த வார்த்தையை கேட்டா ரொம்ப பயம். என்னுடைய உறவினர் ஒருத்தங்க தூத்துக்குடியில் டாக்டரா இருக்கிறாங்க. பெஸ்ட் டைனாகாலஜிஸ்டா இருந்தவங்க. இந்த ரீப்ரொடக்டிவிட்டி இந்த இதில் அவங்க நல்ல லெவலில் இருந்திருக்கிறாங்க. அவங்க பையனுக்கு 40 வயசு 35 வயசுக்கு மேலே வரைக்கும் கல்யாணம் ஆகலை. இது ஏன் சொல்கிறேன்னு தெரியல, இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. எவனோ ஒருத்தன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கான், நீ கர்த்தருக்கு விரோதமாக மகளே செய்கிறாய், நான் அத்தனை கற்பங்களையும் அடைத்து வைத்திருக்கிறேன், அதை திறந்து அநேகருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறாய், இது உனக்கு சாபம்னு ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். அதுலேருந்து அவங்க டாக்டர் ப்ரொஃபஷனையே விட்டுட்டாங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி, நான் இப்போ அதையும் விட்டுட்டேன், என் பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? மருத்துவர்கள் தேவை என்று இந்த வேதம் சொல்லுகிறது. பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை என்று சொல்லுகிறது. ஒரு எசேக்கியா ராஜா சுகவீனமான வேளையிலே தீர்க்கணன் சொல்றான், ஒரு அத்திப்பழ அடையை கொண்டு போய் போடுங்கள் என்று சொல்லி. 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையை தாங்க பலன் தருவார், இல்லை என்றால் தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை உருவாக்குவார். தாங்க பலன் என்றால் அது ஒரு கேள்விக்குறி, கவனித்துக் கொள்ளுங்கள். தப்பித்துக் கொள்ள ஒரு போக்கு என்றால் மனிதனுடைய கரங்களிலேயும் விழ வேண்டியதாக இருக்கும். நான் கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எதையும் தாங்குவேன். இந்த கொசு, வெயில், ஆட்கள் கைவிடும்போது நான் ரொம்ப வேதனைப்படுவேன். என்ன, எத்தனையோ பேர்கிட்ட நீங்கள் இந்த வழியை கொஞ்சம் தாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். எனக்கு இந்த ஸ்டோன் மூவ் ஆகும்போது இருந்த பெயின் என்னாலே தாங்க முடியல. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தள்ளிட்டு போகும்போது எனக்கு ஒரு பெயின் கில்லர் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டேன். அங்கே இருந்த நர்ஸ், அறிவான நர்ஸ், அது கரெக்டாக டாக்டர்கிட்ட கேட்டுச்சா கேட்கலையான்னு தெரியல, உடனே ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன். ஒரு 5 நிமிஷத்தில் சிரித்து நான் நார்மல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என் கூட வந்திருந்தார் பாஸ்டர் பென்னி. அந்த ஹாஸ்பிட்டல் சந்த கடை மாதிரி இருந்துச்சு. அவங்களை நீ போயிருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா மோர் தென் 60 அவங்க கிராஸ்ட், என் கூட இருக்க வேண்டாம். ஏய் நான் இருக்கேன், நீ போயிரு பென்னி அப்படின்னு. அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்தில் என் பையனையும் நீனும் போயிருடான்ட்டேன். நான் ஒரே ஆளே இருந்து திடீர்னு பசிக்குது. என்னன்னு பார்த்தா 2:30 மணி. அதெல்லாம் கரெக்டாக கடவுள் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாரு. பசி தாங்க முடியல. எங்கள் அண்ணன் நீ வீட்டுக்கு வந்து சாப்பிடுனாரு. நான் உடனே ஒரு ஓலா புக் பண்ணி வீட்டில் வந்து கையை கழுவிட்டு உடனே சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லி, நான் மதிய சாப்பாடே சரியாக சாப்பிட மாட்டேன். அன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிட்டேன். என்ன வலி எனக்கு வந்தப்போ தான் தெரிஞ்சிச்சு. என்ன இப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவர் சில வேளைகளிலே வழியை அடைக்கிறார். அந்த வழிகள் இந்த மாதம் திறக்கப்பட வேண்டும். அடைக்கப்பட்ட வழிகள் நம்முடைய பாதையில். அடுத்து கோணலான வழிகள் சில வேளைகளில் இருக்குது. கோணலான வழிகள். ஏசாயா 45:2 ஆண்டவர் ஒரு கோரேஸ் என்ற ஒரு புற இனத்து ராஜாவை கொண்டு அவர் தேவாலயத்தை கட்ட திரவியங்களை சம்பாதிக்க விரும்புகிறார். அதை நான் ஒரு நாள் உங்களுக்கு எடுத்து பேசினேன்.
புற இனத்து ராஜா சைரஸ் கோரேஸ் அவனை கொண்டு, ஆனால் அவனுக்கு முன்பாக ஆசீர்வாதங்கள் இருந்தது, வெண்கல கதவுகள் இருந்தது, இரும்பு தாழ்பாள்கள் இருந்தது, அந்தகாரத்தில் பொக்கிஷங்கள் இருந்தது, ஒளிப்பிடத்தில் புதையல்கள் இருந்தது. ஆனால் அதோடைய பாதை நீங்க பார்த்தீங்கன்னா கோணலானவைகளாக இருந்தது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். நான் ஒன்று சொல்றேன், இன்னைக்கு உங்க பாதையும் கோணலா இருக்கக்கூடாது. சிலருக்கு ஷார்ட்கட் எடுப்பாங்க. அது எப்போ ஷார்ட்கட் எடுக்கணும் அப்படின்றது இருக்கு. எல்லாத்தையும் பணக்காரனாகணும்னா ஷார்ட்கட். ஒரே இரவில் கோடீஸ்வரனாவது எப்படி? அப்படி ஒரு SMS வந்தா அட்லீஸ்ட் நான் வாசிக்க மாட்டேன், நிச்சயம் சொல்றேன், ஒரு 100 விசுவாசிகள் இருக்க சர்ச்சில் 10 விசுவாசிகள் வாசிச்சிருவாங்க. என்கிட்ட ஒரு நாள் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு SMS வந்திருக்கு, என்னது 22 கோடி உங்களுக்கு வரும் என்று சொல்லி. நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்குலாம் 22 கோடி வந்தா என்கிட்ட சொல்லுங்க, 22 கோடி வந்திருக்கு பாஸ்டர். அதுக்கப்புறம் அவன் ஏதாவது ரூபா அவங்கள்ட்ட கேட்டிருக்கானா, ஒரு 45,000 ரூபாய் மட்டும் அனுப்புங்கள்னு. நான் உடனே சொன்னேன், 21 கோடியே 99,55,000 மட்டும் உங்களுக்கு அனுப்ப சொல்லுங்க, அவனே 45,000 எடுத்துக்கிடட்டும். அப்படி சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் சொன்னேன், இதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஊழியருடைய நேரம் விலையேற பெற்றது. விசுவாசிகள் ஜெபிக்க தவறும்போது ஊழியர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, என்னடா இங்கிட்ட குத்துறாரு, ஆமா. அடுத்து விசுவாசிகள் போதகருடைய சில பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணாதப்போ வழி தப்பி போறாரு, நான் ஆண்டவேன்னு பேசுறாரு அவரு. சொன்னேன் இல்லை காலையில, பிளாஸ்டிக் ஷூவை போட்டுட்டு ஒரே ஆட்டம். லெதர் ஷூ வாங்க காசு இல்லை, பிளாஸ்டிக் ஷூ போட்டு ஆட்டம். இதுல இந்த ரோமன் கேத்தலிக்ஸ் ஹிந்துஸ் எல்லாம் மெச்சிக்கிடணும். முழங்கால் போட்டு ஜெபம் பண்றது, கர்த்தரை கனம் பண்றது, ப்ரோக்ராமை டைமுக்கு துவக்கி டைமுக்கு முடிக்கிறது, ஆண்டவர் நடத்துறாருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு செய்யறது, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஈவன் CSIல கூட செய்யறது இல்லை. இப்போ சில இடங்கள் ஏன்னா இப்போ இதுலெல்லாம் இருந்து எல்லாத்தையும் புட்டிங்கி எடுக்க வேண்டியதா இருக்குது இன்னைக்கு. ஆட்களை அந்தகார இருளுக்குள்ள போய் மாட்டுறாங்க. எல்லாம் பொக்கிஷம். இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தா அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்கள் ஆழத்துல இருக்கு, ஆனா வழி கோணலா இருக்கு. ஷார்ட்கட் ரூட் வேண்டாம் சார், ஒரே நாள் நைட்ல நீங்க எவனுமே கோடீஸ்வரனா மாற வேண்டாம். அப்ப நாங்களாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவது தேவனுடைய சித்தம். பாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு உண்டாகி இருக்கும். தப்பி பயிரானதை நீங்கள் பயிரிட்டு அனுபவிப்பீர்கள். சில வேளையிலே அந்தகாரத்தில் இருக்கிறத கர்த்தர் கட்டளையிடுவார். நான் சொன்னேன்ல, அந்த தேவி சிஸ்டர் இப்போ அங்கே உட்கார்ந்துருக்குறாங்க, அவங்கள்ட்ட சாட்சி கேளுங்க. அவங்க அம்மாவுக்கு அற்புதமாக ஒரு வீடு அவங்க அத்தைக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த வீட்டுக்கு பேர் அற்புதர் இல்லம். ஞாபகம் கரெக்டா சிஸ்டர்? கரெக்ட். அந்த வீடை நாங்கள் போய் டெடிகேட் பண்ணோம். என்கிட்ட வந்து அந்த வீடை விற்கவான்னு கேட்டாங்க. விற்கக்கூடாதுன்னு சொன்னபடி கேட்கல. அதுக்கப்புறம் நான் பேசலை, பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இனி நான் பேச விரும்பலை. என்ன கர்த்தர் அற்புதமாக ஒரு வீட்டை, என்ன சிவகாசியில் அவங்க மாமாவோ யாரோ இருந்தவர், இவங்களுக்கு அந்த வீடை கொடுத்தார். அப்படி சில வேளைகளிலே செய்வார். ஆனால் நடாததை நீ புசிப்பாய், கட்டாததிலே குடியிருப்பாயிட்டு உன் பக்கத்து வீட்டு அடுத்த ஆள் வீட்டு காரில் கை வச்சு, என் காரில் கை வச்சு இந்த காரை பாஸ்டருக்கு கொடுத்த ஸ்தோத்திரம்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரை கொடுப்பாரு. அதில் அப்படியே கொஞ்சம் கையை வச்சு, ஆண்டவரே இந்த காரை பாஸ்டர் எனக்கு கொடுக்க கிருபை செய்யும்னா உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். யாங்கிச்சோ விசுவாசத்தையும் ஜெபத்தையும் பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். யாராவது தூங்கினா முழிச்சிருங்க. ஒருத்தன் வந்திருக்கிறான், பாஸ்டர் நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்றேன், ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. என்னப்பா ஜெபம் பண்ண சொல்லு, நானும் சேர்ந்து ஜெபம் பண்றேன்னு. அந்த கோயர்ல இருக்கிற பிள்ளை எனக்கு வேணும். நல்ல ஜெபம் தானே, அந்த பிள்ளை யாருன்னு சொல்லுன்னு. சோவுடைய ஒய்ஃப்னு சொன்னானா. புரியுதா? இன்னாருடைய ஒய்ஃபு, அது கல்யாணம் ஆன பிள்ளை, அது இவனுக்கு வேணும்னு இவன் ஜெபம் பண்றானா. இவங்கெல்லாம் படிச்ச வசனம் என்ன தெரியுமா? நீ நடாததை புசிப்பாய். நான் உங்களுக்கு சொன்னேன், தப்பி பயிரானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷத்துல 331 நாள் உங்களுக்கு ஆண்டவர் போஷிப்பார். இந்த ஆண்டு, இந்த 2021 331 நாள் கேரண்டி. நீங்க பட்னியா இருக்க போவதே இல்லை, இல்ல? ஆனா இதுக்காக என்ன, எனக்கு அதத்தாரு இதத்தாரு, காடைகளை கேட்டார்கள் கொடுத்தார், இருதயத்திலே இளைப்பை அனுப்பினார். இன்னைக்கு பிரசங்கெல்லாம் அப்படிதான் இருக்கு. அதை கேளு இதை கேளு, அந்த கார் மேல கை வை, அவன் வீட்டு மேல கை வை, அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படல.
அதுக்கு தேசத்தின் வரைபடத்து மேல கை வச்சு தேசத்தை கர்த்தர் ரட்சியும் என்று கேளுங்கள், போகட்டும். அடுத்து மறைக்கப்பட்ட வழிகள் இருக்கு. இப்ப இந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் அது எப்படி வெளியே கொண்டு வந்தான்னு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன், சைரஸ். அது மறைக்கப்பட்ட வழி அதுக்கு இருந்துச்சு. அடுத்து ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம். ஈசாக்கு அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அவனுடைய தகப்பன் தோண்டின துறவுகளை தூர்த்து போட்டார்கள். இன்னைக்கு நம்ம பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை தூர்த்து போட்டிருக்கலாம், பெற வேண்டிய வழிகளை தூர்த்து போட்டிருக்கலாம். யாரும் எங்க ரோட்ல தான், கலைநகர் செகண்ட் மெயின் ரோட்ல தான் அநேகர் டிராவல் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ யாரும் டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜுக்காக என்ன பண்ணிட்டாங்க, பள்ளம் தோண்டிட்டாங்க. இதே போல வழிகளை தூர்த்து போடுகிறவர்கள் உண்டு. ஊழியங்களை, உங்கள் ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு வர வேண்டியவைகளை தூர்த்து போடுகிறவர்கள் உண்டு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பாக்கியமும் நன்மை என்ன செய்யும், உண்டாயிருக்கும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். மறைக்கப்பட்ட வழிகள், அடுத்து தூர்த்து போடப்பட்ட வழிகள், தூர்த்து போடப்பட்ட துறவுகள், அடுத்து அறியாத வழி. இது நீங்க யோசிச்சு பாருங்க. சில நேரம் நமக்கு வழி தெரியாது, ஆனா இந்த வழியில ஆண்டவர் சில வழிகளை நம்ம நடத்துவார். இங்கிருந்து சென்னைக்கு போனோம்னா கிட்டத்தட்ட எல்லாரும் கரெக்ட் ரூட்ல போயிடுவாங்க, திருச்சி அப்படி. அதே போல தூத்துக்குடி. நான் கோயம்புத்தூருக்கு போகும்போது மட்டும், நான் சில முறைகள் கோயம்புத்தூருக்கு போயிருக்கிறேன். ஒரு முறை ஒரு டிரைவர் இப்படி போயிட்டு இருக்கும் போதே இப்படி ஒரு பாதையில போனார். ஒரு சின்ன வீடுகள் உள்ளதுக்கு. சார் சரியான பாதையில போறீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே சொன்னாரு, நீங்க அமைதியா இருங்கய்யா அப்படின்னாரு. பார்த்தா அவர் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்தை சேவ் பண்ணிட்டாரு அந்த டிரைவர். என்ன, எல்லா டிரைவரும் சேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் சுனிதா கார் ஒருக்கா கோயாஸ்னு ஒரு சீட் கம்பெனிக்காக கொண்டு போனேன் கோயம்புத்தூருக்கு. டிரைவர்கிட்ட வழி தெரியுமா, ஏன்னா எனக்கு வழி தெரியாது அப்படின்னு. அவர் அதெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னாரு. கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் கோயம்புத்தூர் வரவே இல்லை. அவர்கிட்ட கேட்டேன், இந்த இப்போ வந்துடும் அப்புறம் வந்துடும்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ஜெயலலிதாமா இருந்து ஒரு தொகுதியில் ஜெயிச்சாங்களா, அந்த ஊர் ஒரு காளை மாடு கூட அந்த ஊரில் விசேஷம். காங்கயமா, அங்கே போர்டு போட்டிருக்கு காங்கயம்னு. ஐயா நம்ம கோயம்புத்தூருக்கு வர்றோம்யா, இது என்ன காங்கயம்னு. கொஞ்சம் வழியை விட்டுட்டோம் ஐயா, ஒரு 100 கிலோமீட்டர் தான். 100 கிலோமீட்டர் டீசல் வேஸ்ட்டு, நேரம் வேஸ்ட்டு. ஏன் நேரம், நான் அப்போ ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டு இருந்தேன். நேரம் வேஸ்ட்டு. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம், வழி தப்பி போக செய்கிற மார்க்கம். ஆனால் ஆண்டவர் சில மறைவான வழிகளினால் மறைவான மன்னாவை உனக்கு தருவேன்றார். உன்னையை தவிர அறியாத புதிய நாமத்தை உனக்கு தரிப்பேன்னு சொல்றார். நல்லா பைபிள் வாசிங்க, அந்த மறைவான மன்னாவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அது உங்களை தைரியப்படுத்தும், அது உங்களை ஸ்திரப்படுத்தும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க 3 நேரம் சாப்பிடுங்க, யாருமே பலன் இருந்தால் 4 நேரம் சாப்பிடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். ஆனால் நீங்களே மிலிட்ரியில் சர்வ் பண்ணிங்கன்னா, அன்றைக்கி ஒரு பாஸ்டர் சொன்னார், சமைக்கிறவனுக்கு எல்லா சாப்பாடும் கிடைக்குமா, ஆனால் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு டேப்லெட் தான் தருவாங்களாம் சில நேரம். அவங்க ருசியாக வந்து சிக்கன் 65 மஞ்சூரியன்லாம் அவனுக்கு போட்டு தரமாட்டாங்க. அந்த ஒரு டேப்லெட் அது சாப்பிட்ட உடனே ஒரு நாள் 2 நாளுக்குள்ள பலன் இருக்கும். அதுக்குள்ளே அவன் எதிரியுடைய டெரிட்டரியை அடிச்சிருவான். ரொம்ப தண்ணி தாகம் எடுக்காது. அது அந்த டேப்லெட் அந்த அளவு ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறாங்க. எல்லா கண்ட்ரீஸ்லையும் அது இருக்குதுன்னு சொல்றாங்க. தேவையான மினரல்ஸ், தேவையான வைட்டமின் நமக்கு அப்போ தேவை இவ்வளவுதான். நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம், அணை கட்டி. எப்படி சிலர் இலையை பார்த்தாலே பயமா இருக்கும். என்ன, நல்லா சாப்பிடுங்க, ஆனால் போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையிலே கத்தியவை. ரோமர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு விரும்புவாங்களாம். தோத்துறோம், நானுமே அப்படி தான், நல்லா இருந்தால் சாப்பிடுவேன். என்ன, ஆனால் அவன் எப்படி சாப்பிடுவானா, சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குமா, வயிற்றுல இடம் இருக்காதான், உடனே போய் அங்கிட்டு போய் வாமிட் பண்ணுவானா. ரோம மிலிட்ரியில் சர்வ் பண்ணுறவனை பற்றி போட்டிருக்கு. வாமிட் பண்ணிட்டு திரும்ப ஒருக்கா வந்து முதல்ல இருந்து வடை அப்பளம் கோழி அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மறைக்கப்பட்ட வழிகள், அறியாத வழி. இந்த வழி வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னை அறியாத வழியில் ஆண்டவரே ஆசீர்வதிங்கன்னு இந்த மாதம் கேளுங்க. இந்த பிப்ரவரி மாதம் வரப்போர் பிப்ரவரி, அறியாத வழியிலே என்னை கொண்டு போய் நீர் ஆசீர்வதியும் அப்படின்னு கேளுங்க. அடைக்கப்பட்ட வழிகளை தகர்த்து நீர் ஆசீர்வதியும். மறைக்கப்பட்ட வழிகள், மறைக்கப்பட்ட ஊற்றுகளை எனக்கு காண்பியும்.
இந்த மறைக்கப்பட்ட அப்படின்னா ஆகாரை நீங்க எடுத்து பாருங்க. ஆகாருடைய வாழ்க்கையில 2 முறை தண்ணீர் தவணம். ஆனால் அவளை கண்டவரை அவள் கண்டாள். என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். ஒரு ஊற்றுக்கவா பேர் வைக்கிறா, என்ன தெரியுமா? லகாய் ரோஹி. அந்த 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 சம்பவத்தை நீங்க எடுத்து பார்க்கணும். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 6, 7, 13, 14 இந்த வசனங்கள் என்ன. இதுல ஆண்டவர் அந்த வழிகளை திறக்கிறார் பாருங்கள், அந்த ஊற்றை திறக்கிறார். ஆண்டவருக்கு ஆசைங்க ஊற்றை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பது. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஏண்டா ஆண்டவர் இந்த இஸ்மவேலுக்கு, நம்ம கிறிஸ்தவங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்கும், எனக்கே கேள்வி. இந்த ஆபிரகாம் ஐசக்குக்கு மட்டும் ஜெபம் பண்ணி இருக்கலாம், ஈசாக்கை மட்டும். இஸ்மவேலும் பிழைப்பானாக, இஸ்மவேலும் பிழைப்பானாகன்னு ஜெபம் பண்ணனால தான் இன்னைக்கு இஸ்மவேலர்கள் ஆசீர்வாதமா இருக்காங்க. இப்போ இன்னைக்கு நம்ம சர்ச்சிலேயே கல்ஃப் கண்ட்ரியில் இருந்து வேலை பார்க்குறவங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பார்த்து முடிச்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் யாருடைய ஜெபம் யோசிச்சு பாருங்க? ஆபிரகாமுடைய ஜெபம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. சும்மா ஆண்டவர் அப்படி ஜெபம் பண்றதுக்கு பதிலாக எட்வின் பிழைப்பானாகன்னு ஜெபம் பண்ணியிருக்கலாமே. நீங்க யோசிச்சு பாருங்க, எட்வின் பிழைப்பானாக, பிரதர் ராயப்பன் பிழைப்பானாக அப்படின்னா நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அப்படி அவர் ஜெபம் பண்ணியிருந்தாங்க. ஆனா இஸ்மவேல் பிழைத்தபடியினால்தான் யோசேப்பு காப்பாற்றப்பட்டான். யோசேப்புடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். சொந்த சகோதரர்கள் குழியிலே அவனை இறக்கினார்கள், தண்ணீரற்ற குழியிலே இரக்கமற்றவர்களால். ஒரு மிருகம் பட்சித்து போட்டது என்று தகப்பனுடைய கண்ணீர் இரத்தமாக மாறி இருக்கும் என்று ஈசாக்குடைய கண்ணீர். துரோகிகளாக இருந்தார்கள், ஒன்றுமறியாத மூடராக இருந்தார்கள். ஆனா அன்னைக்கு அந்த யோசேப்பை 2 ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்ற திட்டமிட்டு இருந்தார். ஆகவே இந்த இஸ்மவேலுக்கு ஒரு ஊற்றை அவர். இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அது வேணும், இது வேணும். அது கிடைச்சா நீ என்ன செய்வ கேட்கிறேன். நான் அந்த தசம பாகத்தை பற்றி நான் பிரசங்கம் பண்ணதே இல்லை. ஆனால் ஒருத்தர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பையன் 1000 ரூபாய்க்கு வேலை பார்த்தானா, அதில் 100 ரூபா தசம பாகம் கொடுப்பானா, அந்த 900 ரூபா அவனுக்கு கஷ்டம் ஒரு காலத்தில். ஆனால் அவன் தெரியாம சொல்லிட்டான், பைபிள் வாசி இல்லை, எனக்கு எவ்வளவு கிடைச்சாலும், இது கோடம்பாக்கத்தில் நடந்த சம்பவம் என்று நினைக்கிறேன், எவ்வளவு கிடைச்சாலும் உமக்கு தசம பாகம் கொடுப்பேன் அப்படின்னு. கொஞ்ச நாள்ல 10,000 ரூபாவா மாறிடுச்சு. அந்த காலத்தில் 10,000 ரூபான்றது பெருசு. இப்போ 1000 ரூபாவை கொடுக்கணுமா? இப்போ எப்படி 1000 ரூபாவை கொடுக்கணுமா? அவனுக்கு ஒரு கேள்வி. உடனே இதை போய் ஒருத்தட்ட கேட்டிருக்கான். அவர் நல்ல மனிதர், சொல்லியிருக்காரு, எதுக்கிட்டா நீ 1000 ரூபா கொடுக்குற, சம்பளத்தை 5000 ரூபாவை ஆக்க சொல்லி ஜெபம் பண்ணு, 500 ரூபா கொடுத்தா போதும் சபைக்கு. எவ்வளவு அறிவான அறிவுரைகள் பாருங்க. ராயனுடையதை ராயனுக்கு கொடுப்போம், தேவனுடைய தேவனுக்கு கொடுப்போம். ஜிஎஸ்டியை நம்ம கட்டுவோம். கர்த்தர் அனுமதித்தால் கங்கை தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரட்டும், சிந்து தண்ணியை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரட்டும். ஜிஎஸ்டி அங்கே போகுது, தண்ணி இங்கே வரல. உங்கள் வீட்டுக்கு எவனாவது ஓட்டு கேட்க வந்தா தண்ணியை நேஷனலைஸ் பண்ணுவியான்னு கேளுங்க. ஜாதி மதத்தை பேசாதீங்க, பணத்தை வாங்காதிருங்கள். நல்லா கவனிங்க, பணம் கொடுத்தா வாங்காதிருங்கள். ஆனால் அவன்கிட்ட கேளுங்க, தண்ணியை நேஷனலைஸ் பண்ணுவியா? கிறிஸ்தவங்களை பிரச்சனை பண்ணாமல் இருப்பியா? ரொம்ப அதிகம் கேட்டா என்ன, இந்த ஜாதி மொழி துவேஷத்தை விதைக்காது இருப்பீர்களா? எந்த கட்சி வந்தாலும் இதை கேளுங்க. கடைசியா டாஸ்மாக மூடுவியான்னு கேளு. ஒன்று அவனை வீட்டுக்குள்ளே ஏற்றாதீங்க, வீட்டுக்குள்ளே ஏற்றினா அந்த 4 கேள்வியை கேளுங்க. இல்லைன்னா சர்ச்சில் இருந்து செலவு பண்ணி அடித்து கொடுப்போம், அதில் கையெழுத்து வாங்கணும். நாங்கள் டாஸ்மாகை மூடுவோம் அப்படின்னு சொல்கிறவனுக்கு ஓட்டு போடுங்க. உலகம் மிக கொடூரமாய் போகிறது. அறியாத வழியிலே ஆண்டவர் நம்மை நடத்துவார், அறியாத வழியிலே. அடுத்து எப்படி தெரியுமா? திறந்த வாசலை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். திறந்த வாசலை அவர் உண்டு பண்ணுவார். வேதத்திலே ஒரு பிலடெல்பியா சபைக்கு திறந்த வாசல் உண்டாயிற்று. நீங்க அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுக்கு இருந்த பலனை 3:8 வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. உனக்கு இருக்கிற கொஞ்ச பலனையும் மறுதலியாமல், அந்த வார்த்தையை கவனிங்க, கொஞ்ச பலனையும் மறுதலியாமல் உதவி செய்தபடியினால் கர்த்தர் அவர்களுக்கு திறந்த வாசலை. இன்னைக்கு நம்ம ஏன் ஜெபத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றோம்? எங்களுக்கு எல்லாமே அனுகூலமா இல்லை. ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா அதுக்கு ஒரு 1000. இன்னைக்கு காலையில நான் சொன்னேன், மீன் மார்க்கெட்டுக்கு போகும்போது மட்டும் கொரோனா பயம் வரல. அங்க போய் மீனை செக் பண்ணி வாங்குற, அமுக்கி பார்த்து வாங்குற, கண்ணை பார்த்து வாங்குற, வெயிட்டை பார்த்து வாங்குற, விலையை பார்த்து வாங்குற, எதெல்லாமோ சொன்னேன். என்ன
அப்படி சொல்லி எத்தனை பேர் கூட வந்தாங்கன்னு இப்போ பார்த்தேன். நான் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க, தோத்துறோம், வந்ததுக்காக தோத்துறோம். என்ன மீன் மார்க்கெட்டில் இல்லாத கொரோனாவா சர்ச்சுக்குள்ளே இருக்க போகுது கேட்குறேன். இல்லைன்னா குடும்பத்தில் இல்லாத கொரோனாவா? சில குடும்பத்தில் மாமியார் கொரோனாவா இருக்குது, சில குடும்பத்தில் மருமகா கொரோனாவா இருக்குது. அப்படி ஏதாவது கொரோனாவா இருந்தால் மாறணும், இன்னைக்கு ஆசீர்வாதமாக மாறணும். கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசுகிறாரு, என்ன கொண்டு தான் பேசுகிறாரு. இப்போ நான் சொல்கிறேன், அநேக வழிகள், தேவனை விட்டு தூரம் போகும் வழி வேண்டாம். என் வார்த்தையை முடிக்கிறேன். அடுத்து தேவனாய் மாறும் வழிகளின் போதனை வருகிறது உங்களை நோக்கி, அதையும் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். தேவனை போல மாறுங்கள், ஜஸ்ட் லைக் ஹிம், அவரை போல. ஒரு பக்தன் பாடினா, மேக் மீ மோர் லைக் தி ஓ லார்ட். உம்மை போல என்ன மாற்றுங்க, பரிசுத்தத்தில் உம்மை போல மாறுங்க, கிருபையில் உம்மை போல மாற்று, இரக்கத்தில் உம்மை போல மாற்றுங்க, மனதுருக்கத்தில் உம்மை போல மாற்றுங்க, ஆத்துமாக்கள் மேல் உள்ள தரிசனத்திலே உம்மை போல மாற்றுங்க. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று ஜனத்தின் அந்த அபய குரலை கேட்கிற செவிகளை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அடுத்து தேவனை சந்திக்கிற வழியை நீங்கள் வாழ பழகி கொள்ளுங்கள். இந்த இடத்துல வந்த ஒருவர் கூட தேவனை சந்திக்காதவர்களாக நீ இருந்து விடாதிருங்கள். அடுத்து தேவன் உங்களை சந்திக்காத குடும்பமா நீங்க இருக்காதீங்க. ஆண்டவர் ஒருபாளையும் சந்தித்தார், நகோமியையும் சந்தித்தார், ரூத்தையும் சந்தித்தார். ஆனால் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டார். அந்த ரூத்தை போல நீங்கள் மாறுங்கள். அடைக்கப்பட்ட வழிகள் இந்த மாதம் திறக்கப்பட வேண்டும். ஜெபிப்போம், ஜெபியுங்கள். அடுத்து கோணலான வழிகள் செவ்வையாக வேண்டும். அடுத்து மறைக்கப்பட்ட வழிகள், பைபிள் ஒரு இடத்துல இருக்கு, முட்களால் இல்லைன்னா ஒரு கான்கிரீட் வால் போல வாழ்க்கையில தடை இருக்கின்ற ஒரு தீர்க்கன் சொல்லுகிறான். அப்படி எதுவுமே உங்க குடும்பத்தில் இருக்க வேண்டாம். இருந்தால் ஆண்டவரே, அது என்ன சாபமா இருந்தாலும் அது உடைக்கப்பட வேண்டும் என்று கேளுங்கள். அடுத்து திறந்த வாசல், அடைக்கப்பட்ட காரியங்கள், எப்பத்தா என்று சொல்லுகிற ஆண்டவர் உண்டு, திறக்கப்படுவாயாக என்று சொல்லுகிற ஆண்டவர் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலே திறக்கப்பட வேண்டிய காரியங்களை திறப்பீராக. அடுத்து தேவனால் உண்டாக்கப்பட்ட வழி, அதுதான் இந்த இடத்துல இருக்கு. நம்ம வாசிச்சோமே எபிரேயர் 10:19, தேவனால் உண்டாக்கப்பட்ட வழி. தேவனே வழியை உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஆகாருக்கு வழியை காண்பித்தவர், வனாந்தரத்திலே வழியை உண்டாக்கினவர். ஒரு வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவது எளிமையான காரியம் அல்ல. ஆனால் இஸ்ரவேலருக்கு வழியை உண்டாக்கினார். வேதத்தில் இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், பாலும் தேன் ஓடுற கானானுக்கு என்ன செய்வேன், கொண்டு போவேன். என் வார்த்தையை முடிக்கிறேன். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன்னுடைய ஜனங்கள் உன்னுடையதல்லாத அந்நிய தேசத்திலே 400 ஆண்டுகள் எப்படி இருப்பாங்க, அடிமைகளாக இருப்பார்கள். ஆனால் அந்த 400 ஆண்டு அவன் மறந்துட்டான். ஆனால் பைபிள் இருக்கு, அன்றைய தினமே. அப்ப கர்த்தர் ஞாபகமா வச்சிருக்கிறாரு, 400 ஆண்டு அங்க இருன்னு கொண்டு வர்றாரு. எத்தனை அவங்க வழிகள் அடைக்கப்பட்டது. குறைஞ்சது நீங்க பாத்தீங்கன்னா செங்கடல் அவர்கள் வழியிலே இருந்தது. கர்த்தர் தன்னுடைய சுவாசத்தினாலே திறந்தார். இந்த மாதம் ஆண்டோட்ட கேளுங்க, எனக்கு எப்படின்லாம் தெரியல சார். நம்ம யாத்ராகமத்தை வாசிக்கலன்னு வைங்களேன், எப்படி தெரியும் சிவந்த சமுத்திரம் பிரியும்னு? அதனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சிவந்த சமுத்திரம் போல் காணப்படுகிற தடைகள் மாறி அது உலர்ந்த தரையாய் மாற வேண்டும். அடுத்து வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணினார். வனாந்தரத்தை ஒரு மேஜன், ஒரு டைனிங் டேபிளா மாத்தினார்னு இருக்கு ஒரு இடத்துல. ஆண்டவரால் பாருங்க, 5 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த ஆண்டவர் 22 இருந்து 72 லட்சம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா இங்கதான் ஒருவனுக்கு ஒருத்தி. அங்க யாக்கோபுன்னா அவன் லேயாளியும் கூப்பிட்டு போறான், யாரையும் கூப்பிட்டு போறான், ராகேலையும் கூப்பிட்டு போறான், சில நேரம் இன்னும் 2ஐயும் சேர்த்து கூப்பிட்டு போறான். அப்போ அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெருக்கமான ஜனங்கள். அவர்களை அவர் வனாந்திரத்திலே நடத்தினார். அடுத்து யோர்தான் ஒரு மரணத்தின் வல்லமை போல வந்தது. கர்த்தர் அதுலேயும் ஒரு திறப்பை உண்டு பண்ணினார். ஆசாரியருடைய கால்கள் நின்ற வேளையில யோர்தான் என்ன செய்தது, பின்னிட்டு திரும்பினது. அந்த ஆசாரியருடைய கால்கள் அந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டி. இதை நான் சொல்றேன், ஒன்று தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. எப்போ தேவனுடைய வார்த்தை வேலை செய்யும்னா அதை நம்பும்போது, விசுவாசிக்கும் போது, அறிக்கை இடும்போது. அடுத்து தேவனுடைய பிரசன்னத்தை அது குறிக்கிறது. துதிக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். அடுத்து ஆசாரியுடைய கால்கள், உங்களுக்குன்னு ஒரு ஊழியர் அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இல்லை நீங்க ஒரு ஊழியனா இருந்த ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த வனாந்திரம் விலகி போகும். ஆண்டவர் புதிய வாசலை, புதிய பாதையை திறப்பார், காண்பிப்பார், நடத்துவார், உண்டாக்குவார்.